வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 2 இயற்கணிதம் இதில் பயிற்சி 2 5 6வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கணித தொகுத்தறிதல் மூலம் ஏயின் அடுக்கு எண் மைனஸ் பியின் அடுக்கு எண் என்பது ஏ மைனஸ் பி ஆல் வகுபடும் என நிறுவுக. இந்த ஏயின் அடுக்கு எண் மைனஸ் பியின் அடுக்கு எண் எதால் வகுபடுமா? ஏ மைனஸ் பி ஆல் வகுபடும்னு கணித தொகுத்தறிதல் மூலம் நம்ம நிரூபிக்கணும். இதில் இருக்கக்கூடிய எண் என்னன்னா இயல் எண்கள். சரியா? கொடுத்திருந்ததை முதல்ல நம்ம பி ஆஃப் என்னு எடுத்துக்கிட்டோம். கணித தொகுத்தறிதல் முதல்ல என்ன செய்யணும், எண்ணுக்கு பதிலாக நம்ம ஒன்றை பிரதியிடணும். பியின் அடுக்கு எண்ணுக்கு பதிலாக 1. அப்போ பாருங்க, ஏயின் அடுக்கு 1 மைனஸ் பியின் அடுக்கு 1. ஏயின் அடுக்கு 1ன்னா ஏ தான், மைனஸ் பியின் அடுக்குன்னா பி தான். அப்போ ஏ மைனஸ் பி கண்டிப்பாக எதால் வகுபடும்? ஏ மைனஸ் பி ஆல் வகுபடும். ஆனது ஏ மைனஸ் பி ஆனது எதால் வகுபடும்? ஏ மைனஸ் பி ஆல் வகுபடும். அப்போ எது நமக்கு உண்மை? பி ஆஃப் 1 என்பது உண்மை ஆகும். பி ஆஃப் 1 என்பது உண்மை ஆகும். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, பி ஆஃப் கே உண்மைன்னு எடுத்துக்கிட்டு பி ஆஃப் கே பிளஸ் 1 உண்மைன்னு நம்ம நிரூபிக்கணும். அப்போ பாருங்க, பி ஆஃப் கே எது? பி ஆஃப் கே ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு எண்ணுக்கு பதிலாக கே மைனஸ் பியின் அடுக்கு எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணோம்? கே என்பது உண்மை என்க. இது என்ன உண்மை? அதாவது இந்த ஏயின் அடுக்கு கே மைனஸ் பியின் அடுக்கு கே இதை எதை கொண்டு வகுக்கலாமா? ஏ மைனஸ் பியால் வகுக்கலாம்னு நம்ம எடுத்திருக்கோம். அப்போ வகுத்தா என்ன வரும்? ஏதோ ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? அந்த ஆன்சர் என்னன்னு தெரியல, எம்மு. பாருங்க, 10 இருக்கு, 5 கொண்டு வகுத்தா விட என்ன? 2 இல்லையா? அதே மாதிரி ஏயின் அடுக்கு கே மைனஸ் பியின் அடுக்கு கேவை ஏ மைனஸ் பியை கொண்டு வகுக்கிறோம். ஒரு விடை வரணும் இல்லையா? அந்த விடை என்னன்னு தெரியல, அதை எம்னு எடுத்துக்கிட்டோம். இந்த அடுத்து பாருங்க, ஏயின் அடுக்கு கே மைனஸ் பியின் அடுக்கு கே ஈக்குவல் டு எம் இன்டு ஏ மைனஸ் பி. இங்கே வகுத்தில் இருக்கு, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரியா? இதில் பி ஆஃப் கேல அடுத்தது நம்ம என்ன நிரூபிக்கணும்? பி ஆஃப் கே பிளஸ் 1 என்பது உண்மை என நிரூபிக்க வேண்டும். உண்மை என நிறுவ வேண்டும் அல்லது நிரூபிக்க வேண்டும். எப்படினாலும் நீங்கள் எழுதிக்கங்க, நிறுவ வேண்டும். சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த இடத்துல கே இருக்க இடத்துக்கு கே பிளஸ் 1, அப்படி இல்லை என் இருக்க இடத்துக்கு கே பிளஸ் 1, நீங்கள் எப்படின்னா இது பண்ணிக்கலாம். பி ஆஃப் கே பிளஸ் 1 ஈக்குவல் டு பாருங்க, ஏயின் அடுக்கு கேக்கு பதிலாக கே பிளஸ் 1 மைனஸ் பியின் அடுக்கு கே பிளஸ் 1. இது எதால் வகுபடு நம்ம நிரூபிக்கணும்? ஏ மைனஸ் பி ஆல் வகுபடுதுன்னு நம்ம நிரூபிக்க போகிறோம். இப்போ இதை கொஞ்சம் பிரித்து எழுத போகிறோம். எப்படி பிரித்து எழுதலாம் பாருங்க. ஏயின் அடுக்கு கே இன்டு ஏயின் அடுக்கு 1 எழுதலாமா? அதுமாதிரி இதை பாருங்க, பியின் அடுக்கு கே இன்டு பியின் அடுக்கு 1ன்னு எழுதலாம். அதாவது ஃபார்முலா என்ன? ஏயின் அடுக்கு எம் இன்டு ஏயின் அடுக்கு என் ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு எம் பிளஸ் என். அடிமான ஒன்று தான், அடுக்கு ப்ளஸில் இருக்கா? அப்போ தனித்தனியாக எழுதலாம். பாருங்கள், இங்கே அடுக்கு ப்ளஸில் இருக்கா? ஏயின் அடுக்கு கே இன்ட்டு ஏயின் அடுக்கு 1. அதே தான், பியின் அடுக்கு கே இன்ட்டு பியின் அடுக்கு 1. தனியாக எழுதிட்டோமா? இப்போ பாருங்கள், இந்த கணக்குலேயே இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான ஸ்டெப்புக்கு வந்திருக்கோம். என்ன பாருங்கள், ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு கே இன்ட்டு ஏயின் அடுக்கு 1 மைனஸ் பியின் அடுக்கு கே இன்ட்டு பியின் அடுக்கு 1. இந்த அடுக்கு 1 போட வேண்டிய அவசியம் இல்லை, சரி போட்டாச்சு, இருக்கட்டும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு இதை நம்ம கண்டிப்பாக உள்ள சேர்க்கணும். சேர்த்து அதை மைனஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்? கரெக்டான ஆன்சர் வரும். பாருங்க, மைனஸ் இந்த முதல் உறுப்பு இருக்கு இல்லையா? என்ன இருக்கு? ஏயின் அடுக்கு கே. இங்கே கடைசியில் என்ன இருக்கு? பி இருக்கா? இதை சேர்த்துக்கிட்டு இதை மைனஸ் பண்ணிட்டு இதே உறுப்பை இன்னொரு ப்ளஸ் பண்ணிடுங்க. ஏயின் அடுக்கு கே இன்ட்டு பி. இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். என்ன செஞ்சுருக்கோம் பாருங்க, இந்த உறுப்பை இங்கே எழுதிட்டோம், இதை கொண்டு போய் இங்கே நடுவில் என்ன செய்யணும்னா ஒரு குறிப்பிட்ட உறுப்பை கூட்டி ஒரு குறிப்பிட்ட உறுப்பை கழிக்க போகிறோம். அதாவது இதில் முதல் உறுப்பு ஏயின் அடுக்கு கேவா, இங்கே கடைசி உறுப்பு பியா. அப்போ ஏயின் அடுக்கு கே இன்ட்டு பியை கூட்டி அதே தான் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆகாது? மதிப்பு மாறாது, தானாகவே இது கேன்சல் ஆகிடும். சரியா? இப்போ பாருங்க,
என்ன செய்ய போகிறோம்னா இந்த முதல் 2 இதிலிருந்து ஏதாவது பொதுவாக எடுக்கணும், இதிலேருந்து ஏதாவது பொதுவாக எடுக்கணும். எடுக்கலாமா பாருங்கள். எதை பொதுவாக எடுக்கலாம்? ஏயின் அடுக்கு கே, ஏயின் அடுக்கு கே. அப்போ ஏயின் அடுக்கு கேவை நம்ம பொதுவாக எடுக்க போகிறோம். அப்போ இங்கே என்ன இருக்கும்? ஏயின் அடுக்கு 1 தான், ஏ தான் இருக்கும். இதை வெளியே எடுத்தாச்சு. இங்கே என்ன இருக்கும்? பி இருக்கும். ப்ளஸ் இதில் எது பொதுவாக இருக்குது பாருங்கள்? பி, பி. பின்னு அடுக்கு 1நாலும் பினாலும் 1 தான். அப்போ பியை நம்ம பொதுவாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்குது? ஏயின் அடுக்கு கே மைனஸ் பியின் அடுக்கு கேன்னு இருக்கு. அடுத்து பாருங்க ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. ஏயின் அடுக்கு கே இன்ட்டு ஏ மைனஸ் பி பிளஸ் பி இன்ட்டு ஏயின் அடுக்கு கே மைனஸ் பியின் அடுக்கு கே. பாருங்க மதிப்பு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. ஏயின் அடுக்கு கே மைனஸ் பியின் அடுக்கு கேன்னா எம் இன்ட்டு ஏ மைனஸ் பி, எம் இன்ட்டு ஏ மைனஸ் பி. சரியா? இப்போ பாருங்க ஈக்குவல் டு இந்த ரெண்டுலையும் எதை நம்ம பொதுவாக எடுக்கலாம்? ஏ மைனஸ் பியை பொதுவாக எடுக்கலாமா? ஏ மைனஸ் பியை நம்ம பொதுவாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும்? ஏயின் அடுக்கு கே இருக்கும் ப்ளஸ் ஏ மைனஸ் பியை பொதுவாக எடுத்தால் என்ன மட்டும் இருக்கும்? பிஎம் மட்டும் இருக்கும். சரியா? இப்போ பாருங்க இதான் என்னது? நமக்கு தேவையான பி ஆஃப் கே ப்ளஸ் 1. பாருங்க இது வந்து எதனுடைய மடங்காக இருக்குது? ஏ மைனஸ் பியின் மடங்காக இருக்கிறது. அப்போ இது கண்டிப்பாக எதால் வகுபடும்? ஏ மைனஸ் பியால் வகுபடும். ஆனது எதால் வகுபடும்? ஏ மைனஸ் பியால் வகுபடும். ஏ மைனஸ் பியால் வகுபடும். சரியா? அப்போ எது உண்மை? therefore பி ஆஃப் கே பிளஸ் 1 என்பது உண்மை ஆகும். சரியா? கீழே எழுதிக்கலாமா முடிவு? therefore கணித தொகுத்தறிதலின்படி அனைத்து இயல் மதிப்புகளுக்கும் எது உண்மை? மதிப்புகளுக்கும் பி ஆஃப் என் என்பது உண்மை ஆகும். சரியா? இந்த இடத்துல என்ன ஒன்று? இந்த பி ஆஃப் கே பிளஸ் 1 எப்போ உண்மையாக இருக்கும்னா பி ஆஃப் கே என்பது உண்மையாக இருந்தாதான், என்பது உண்மை எனில் பி ஆஃப் கே உண்மையாக இருந்தால் தான் இந்த பி ஆஃப் கே ப்ளஸ் என்ன இருக்கும்? உண்மையாக இருக்கும். சரியா? கணித தொகுதியின்படி நம்ம என்ன நிரூபிச்சிட்டோம்? பி ஆஃப் என் என்பது உண்மைன்னு நம்ம நிரூபிச்சிட்டோம். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.